இனியும் பிள்ளைகள் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஜாயிண்ட் ஆக மட்டும். ரைட், நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஆதித்தன். ஓகே சார். சார். ம், ரெண்டு, ரெஸ்னி. நான் பார்ப்போம் பிள்ளைங்க இன்னைக்கு எனக்கு குறைவா இருக்கு. போன கிளாஸ்ல 17 பேர் இருந்தீங்க. ஆமாம் சார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம கடைசியா படிச்ச வந்து, அதாவது கணினி தகவல் தொழில்நுட்ப பிரயோகங்கள். நாம இருக்க பிரயோகங்கள் எல்லாம் படிச்சுட்டோமா? பிரயோகங்கள் ஞாபகம் இருக்கா? ம், ம், பிரயோகங்கள் எல்லாம் படிச்சுட்டோமா? கணினி தகவல் தொடர்பான தொழில்நுட்ப பிரயோகங்கள் எல்லாம் படிச்சுட்டோமா? ஆதித்யா, பத்மிதா, அம்ஜி, ரிஸ்னி என்ன படிச்சோம் லாஸ்ட்ல? சொல்லுங்க பாப்பா, யாரா சொல்லா? பிரயோகங்கள் பார்த்தோம்னா மின்னரசாங்கம் மின்னரசாங்கம் பார்த்துட்டோமா பிள்ளைகள்? மின்னரசாங்கம், மின்னரசாங்கம் படிச்சிட்டோமா? சலஸ் ரிஸ்னி, யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம். பேசுறது கேக்குதா உங்களுக்கு? ஹலோ, ஓம் பேசுறது ஓம் சார். கேக்குதா பிள்ளைகள்? ஓம் சார். கேக்குதா? ஓம்
லிஸ்னி, நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? ஓம் சார். கேக்குது தானே? ரைட், ஓகே. ரைட், பிள்ளை பார்ப்போம். நம்ம கடைசியா நம்ம இன்னைக்கு போங்க. இன்னைக்கு போடுங்க வந்து அவங்க எல்லாம் படிச்சுன்னு நினைக்கிறேன். சுகாதாரத்துறை, தொலைநுட்பம், படிச்ச விவசாயம், சிறு பிள்ளைகள், மீன் துளி தொழில் இதெல்லாம் பத்தி நிறைய படிச்சுட்டோம் போல. ஓகே, படிச்சுட்டோமா ரிஸ்னி? எல்லாம் வந்து ஓம் சார். கணினி தொழில் எப்படி பிரயோகம் படிச்சுட்டோம் தானே? ஓம். பொழுதுபோக்கிட்டு தகவல் தொடர்பால் படிச்சோமா? பொழுதுபோக்கிட்டு பொழுதுபோக்கிட்டு தகவல் தொடர்பாக சொல்லி படிச்சோமா? அதாவது விளையாடுறது, மூவி பார்க்கறது, அஹ், அஹ், நீங்க இந்த கேம் ஷோ, இந்த நிறைய ஷாப்ஸ்ல கேம்ஸ், நிறைய பெரிய ஷாப்பிங் மால்ல எல்லாம் கேம்ஸ், இன்டர்நெட் கனெக்ஷன் அனுப்பி. ம் பெரிய ஷாப்பிங் மால்ல அந்த கேம்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, கார் கேம்ஸ். சரியா? ஓம் சார். அதெல்லாம் ப்ளே பண்ணலாம் தானே? அது ஷோ நெட்ஒர்க், சோஷியல் நெட்ஒர்க்ல போறது இதெல்லாம் வந்து பொழுதுபோக்குறதுக்காக. அதோட நோட்ஸ் கொஞ்சம் பார்ப்போமா? அதை கொஞ்சம் வாசித்து பார்ப்போம். சரி, அதை கொஞ்சம் வாசித்து பார்ப்போம். பொழுதுபோக்கு கம்ப்யூட்டர் பயன்படுத்துறோம் என்ன காரணத்துக்கு சொல்லுங்க பார்ப்போம். என்ன காரணத்துக்காக பயன்படுத்துறோம் பொழுதுபோக்குக்காக? ஏன்னு சொல்லுங்க. என்ன காரணத்துக்காக நம்ம பயன்படுத்துறோம்? பொழுது கேம்ஸ் விளையாடுறோம், மூவி பார்க்குறோம். என்ன என்ன காரணத்துக்கு அப்படி? ஏன்னா கேம்ஸ் விளையாடுறோம், மூவிஸ் பார்க்குறோம், சாங் லிசன் பண்றோம், சோஷியல் மீடியாவுக்கு போறோம். காரணம் சொல்லுங்க. பொழுதுபோக்கு. மேலேருந்து இங்க பாருங்க. சரி, ஸ்கிரீன் விளங்குது. ஸ்க்ரீன் ஆகுது இல்லையா? ஏன் நான் கம்ப்யூட்டர் யூஸ் பண்றோம், ஏன் மொபைல் ஃபோன் யூஸ் பண்றோம்? லெஷர் தானே, டைம் பாஸ்க்கு தானே. இப்ப பாருங்க, இப்ப பாருங்க, இப்ப பாருங்க. ஓகே. நோ. நோ, மத்தவங்களுக்கு அப்படியா? ஸ்கிரீன் விளங்குது இல்லையா? ஓம் சார். விளங்குது சார். ஆ, விளங்கல சார். இப்ப இல்ல சார். என்ன தெரியுது? உங்க வீடியோ மட்டும்தான் சார் ஒன் இருக்கு. இப்ப பாருங்க. நோ சார். இப்ப பாருங்க பிள்ளை. நோ சார்.
ஸ்கிரீன் பாருங்க இப்ப விளங்குதானே? இப்ப நோ இப்ப சார். ஓகேயா? இப்ப இந்த ஸ்கிரீன் விளங்குதா பிள்ளைகள்? விளங்குதில்லை. இதா விளங்குதா? சாட்ல மெசேஜ் எஸ் ஆர் நோ? ஸ்கிரீன் விளங்குதா பிள்ளைகள்? ஸ்கிரீன் விளங்குதா? ஓ, ஓகே. இந்த ஸ்கிரீன் விளங்குதானே உங்களுக்கு? அதாவது பொழுதுபோக்கு ஓய்விற்கு வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டர் என்ன விஷயங்களை யூஸ் போகிறோம், அதாவது கேம்ஸ் விளையாட, வீடியோ பண்ணுவோம், லெஷராக வீடியோ கம்ப்யூட்டரில் அந்த டிஜிட்டல் கேமரா யூஸ் பண்ணி வீடியோ பண்ணுவோம், திரைப்படங்களை ரசிப்போம்னா தொலைக்காட்சி டிஜிட்டல் ஸ்மார்ட் டிவிஷன் சாரி ஸ்மார்ட் டெலிவிஷனை பயன்படுத்தி டெலிவிஷன் யூஸ் பண்ணுவோம், டப் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் வாசிப்போம் பிள்ளைகள். சரி, இதில் வந்து டவுன்லோட் பண்ணி பாட்டு கேட்போம். சரியா? இதுகள்லாம் தான் வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுவோம். சரியா? அதாவது பிள்ளைகள் நம்ம வந்து சலிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைம் மைண்ட் ரிலாக்ஸ் நம்ம மியூசிக் வந்து லிசன் பண்ணுவோம். சரி பிள்ளைகள், MP3 சாங்ஸ், MP4 சாங்ஸ் எல்லாம் இணைந்து பார்க்க தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை யூடியூப்ல போயிட்டு நம்ம என்ன செய்வோம், சிலவங்க வந்து இதை படங்களை பார்க்கலாம், மிஸ் பண்ண ட்ராமாஸ்கள், அதாவது டெலிட்ராமா இருக்குதானே, விஜய் டிவி அல்லது சன் டிவியில் மூவி ட்ராமாஸ் எல்லாம், பழைய ட்ராமாஸ் எல்லாம் இல்லாட்டி மிஸ் பண்ண ட்ராமாஸ் எல்லாம் பார்க்கலாம்.
மாறிடுச்சு அந்த சரியா? ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீன் விளங்குதா உங்களுக்கு? ஓகேயா? உங்க வீடியோ ஓகேயா? மட்டும் தான் இப்போ விளங்குதா பிள்ளைகள்? இப்ப விளங்குச்சு.
சாரி கொஞ்சம் ரைட் சரி சாரி. ரைட் பிள்ளைங்க பாருங்க, இன்றைக்கு வந்து இன்றைக்கு இன்றைக்கு பார்ப்போம் நம்ம வந்து தகவல் தொடர்பு தீமைகள். என்ன தீமைகள்னு சொல்லுவீங்க? இப்போ தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் பயன்படுத்தலாம், என்ன தீமைகள் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். என்ன மாதிரி தீமைகள் இருக்கு? சும்மா கேஷுவலாக சொல்லுங்க பார்ப்போம். என்ன தீமைகள்? இப்போ நம்ம தகவல் தொடர்பாக தொழில்நுட்பம் பயன்படுத்தினா எங்களுக்கு நன்மை நிறைய இருக்கு. நிறைய விடயங்கள் கற்றுக்கொள்ளலாம், நிறைய அறிவை வளர்த்துக் கொள்ளலாம், நேரம் சேமிக்க பல நன்மைகள். அதே மாதிரி என்ன தீமைகள் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். ம் சொல்லுங்க. சருஷியாவா? சருஷியா. ரெசிபி சொல்லுங்க பார்ப்போம். கபினேஷ்கா, என்ன தீமைகள் இருக்கு? ம் என்ன தீமை இருக்கு? ம், அடிமை என்ன தீமை இருக்கு பிள்ளைகள்? அடிமையாதல். ரைட். வேற? அடிமையான என்ன, படிப்பு எல்லாம் விட்டு போயிடும்னா இல்லை படிப்பு அப்படியே விட்டு போயிடும். அந்த நேரம் ஃபோனை நோண்டிக்கிட்டு இருந்தா, அப்படியே நோண்டிக்கிட்டு இருந்தா, ஃபோனை நோண்டிக்கிட்டு கம்ப்யூட்டரை நோண்டிக்கிட்டே இருந்தா என்ன செய்யணும்? இந்த நேரம் யூஸ் பண்ணால் எங்களுக்கு படிக்க மற்ற விஷயங்கள் செய்யறதுக்கு நேரம் இல்லாமல் போயிடும்னா பிள்ளைகள். மற்ற வேற என்ன வரும்? வேற என்ன பிரச்சனை வரும் எங்களுக்கு? வேற என்ன பிரச்சனை வரும் ரெஸ்மி? வேற என்ன ப்ராப்ளம் வரும்? வேற என்ன பிரச்சனை வரும்? ம் சொல்லுங்க, வேற என்ன ப்ராப்ளம் வரும்? வேற என்ன ப்ராப்ளம் வரும்? சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ம் ரைட். பாருங்க, அடிமையாதல். நான் பாடசை பிள்ளைகள் மாத்திரம் ஏனையோர் அளவுக்கு அதிகமாக கண்ணை பயணித்த கணனி விளையாட்டுக்கிற கல்வி பணிகள் திசை மாறும். சரி, அதே மாதிரி கண் உபாய, நாரி பிடிப்பு, தலைவலி போன்ற நோய் வரும். சரியா? அதாவது மற்ற கலாச்சாரம் சீர்கேடு அடையும்னா சமூக அதாவது சோஷியல் ஃபேஸ்புக் அதிகம் போனால் தேவையில்லாத நட்புகள், தகாத உறவுகள் வரும். இணையத்தை தகாத முறை பயன்படுத்த கணனி நச்சு நேரம். சரியா? இந்த நேரம் யூஸ் பண்ணியிருந்தா வெப் பேஜ் போவோம், டவுன்லோட் பண்ணுவோம். சரியா பிள்ளைகள்? அப்படி நிறைய விஷயம் வரும். எங்களுக்கு வந்து வைரஸ் வந்து எங்கள் மெஷினை தாக்கம் செலுத்தும். சரியா? இணையத்தில் பொருத்தப்பட்ட சரி, இணையத்தில் வந்து பொருத்தமற்ற தேவையில்லாத வெப்சைட் எல்லாம் போய் பார்க்கறனால சமூகத்துக்கு எங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். சரியா பிள்ளைகள்? இந்த மாதிரி தீமைகளை நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். சரி, ஓகேயா? ஆ தகவல் தொடர்பான தொழில்நுட்பவியலின் தீமைகள்னு போட்டு ஒரு 5 தீமைகள் எழுதிக் கொள்ளுங்க. ஓகே, ஒரு 5 தீமைகள் மாதிரி எழுதிக் கொள்ளுங்க. 5 தீமைகள் மாதிரி எழுதிக் கொள்ளுங்க. ஓகே. ரைட். கபினேஷ்க்கு விளங்குது நான் சொல்றது? ஹலோ? ஹலோ பிள்ளை, நான் பேசுறது விளங்குது உங்களுக்கு? ஒரு நிமிஷம். ரைட், ஓகே. ரைட், அடுத்து பாருங்க. அடுத்து போடுங்க தலைப்பு கணினியின் பரிணாம வளர்ச்சி. சரியா? போடுங்க. கணினியின் பரிணாம வளர்ச்சி. இப்போ வந்து கம்ப்யூட்டர் ஸ்டார்டிங்கில் கம்ப்யூட்டர் வந்து எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு, எப்படி வந்து தொழில்நுட்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அது வந்து அளவுலையும் சரி, அந்த வடிவத்திலையும் சரி, எப்படி மாறி இருக்குன்னு நான் பார்க்க போறோம். சரியா? கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன முத என்ன காரணம்? ஒரு ஒரு என்ன கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் ஒரு காரணம் ஒன்று இருக்கு. அதனால தான் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாங்க. அதுதான் பேசிக். படிப்படியாக சரி, படிப்படியாக இப்படி வளர்ச்சி அடைந்ததற்கு முதல் என்ன வந்துச்சு, அதுக்கு பிறகு எப்படி வந்துச்சு, அப்படி எப்படி இப்படி நம்ம பார்க்க போறோம் பிள்ளைகள். சரியா? ம்
ரைட், இங்கே பாருங்க, இந்த நோட்டை பாருங்க. ரைட். இங்கே பாருங்க பிள்ளைகள், பாடத்தை கொஞ்சம் வாசிச்சுட்டு பார்ப்போம்னா. ம். ரைட், இதை கொஞ்சம் ஒரு நாள் வாசிக்கிறீங்களா? எனக்கு யார் வாசிக்க இயலும்? வாசிங்களே பார்ப்போம். ஒரு ஆள் வாசிங்க பார்ப்போம். கணினியின் பரிமாண கணினியின் வளர்ச்சி. தரவுகளை தகவல்களாக தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியலின் தீமைகள். ம். தகவல் தொடர்பாடல் இது வேணாம், இது தொழில்நுட்பவியல் இல்லை, இது இல்லை, இது ரஷ்மி, இதை வாசிங்க. பரிணாம வளர்ச்சி வாசி. கணினியின் பரிணாம வளர்ச்சி. வெரி குட். தரவுகளை தகவல்களாக மாற்றுவதற்கு எமக்கு கணினி உதவுகின்றது என்பதை நீங்கள் விளங்கிக் கொண்டிருப்பீர்கள். தற்போது தன்னியக்க முறையில் தொழிற்படும் பல கணினி தொகுதிகள் இருந்த போதிலும், கணினிகளும் மனிதனைப் போன்று பல்வேறு யுகங்களை கடந்து இம்மேம்பட்ட யுகத்திற்கு வந்துள்ளது. கணிப்பு வசதிக்காக ஓர் உபகரணத்தை செய்தலுடன் கணித்தல் ஆரம்பித்தது. இதன் விளைவாக 500 ஆண்டுகளுக்கு முன்னர் எண் சட்டம் என்னும் உபகரணம் அமைக்கப்பட்டது. கூட்டலுக்கு தான் கண்டுபிடிச்சாங்க. ரைட், ரைட். அபகஸ், அபகஸ் தெரியுமா எல்லாருக்கும்? அபகஸ்ல என்ன செய்வாங்க பிள்ளைகள்? ரைட், பிற்கால வாசிங்க தொடர்ந்து. வெரி குட், நல்லா வாசிக்கிறீங்க, வாசிங்க. பிற்காலத்தில் பல பொறிகளும் உபகரணங்களும் அமைக்கப்பட்டன. அவற்றில் சிலவற்றை கீழே காட்டியுள்ளோம். 1642 பிளைஸ் பாஸ்கல் என்பவர் எட்டிங் மெஷின் என்னும் உபகரணத்தை உற்பத்தி செய்தார். இது உலகின் முதலாவது பொறிமுறை கணித செய்கைகளை செய்யும் உபகரணமாக கருதப்படுகின்றது. பிள்ளைகள் 1642 பிளேஸ் பாஸ்கல் என்பவர் தான் கூட்டு இயந்திரம். தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? இதை கூட்டு இயந்திரம் என்ன சொல்லுங்க? தமிழ்ல என்ன சொல்றது பிள்ளைகள்? கூட்டு இயந்திரம், அடிங் மெஷின். அதை கண்டுபிடிச்சார், உற்பத்தி செய்தார். முதலாவது பொறிமுறை கணித செய்ய உபகரணம். சரி, இதை ஷார்ட் நோட் எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். அந்த அப்படி இந்த பாருங்க, எழுதி கொள்ளுங்க. ஸ்கிரீன் விளங்குதா பிள்ளைகள்? எழுதி கொள்ளுங்க. முதலாவது கேள்வி, ரெண்டாவது கேள்வி எழுதி வெளியே எழுதி கொள்ளுங்களே. எழுதியாச்சா? ரைட், ஓகே. கண்டினியூ, அடுத்த வாசிங்க பார்ப்போம். 1674 கோட்ஃப்ரைட் வில்ஹெல்ம் பொன் லெய்ப்னிட்ஸ் என்பவர் பஸ்காலின் உபகரணத்தை மேம்படுத்தினார். இதன் விளைவாக வகுத்தல், பெருக்கல் ஆகியவற்றை மேலும் எளிதாக செய்யத்தக்கதாக இருந்தது. அந்த பஸ்கால் மெஷினை கண்டுபிடிச்சனால எங்களுக்கு, அதாவது நம்மளுக்கு புது புது மெஷினை, புது புது சாஃப்ட்வேர் கண்டுபிடிக்க காரணம் எமது வேலைகளை இலகுபடுத்துதுன்னா, எமது வேலைகளை இலகுபடுத்துறதுக்காக தான் அவனை கண்டுபிடிச்சாங்க. சரியா? அதே மாதிரி அவன் கூட்டல், கழித்தல், பெருக்கல் வகுத்தலுக்கு சரி அந்த உபகரணத்தை கண்டுபிடிச்சாங்க. ரைட், நெக்ஸ்ட் எடுத்து வாசிங்க ரஷ்மி. எதுல இருந்து சார்? சாரியா, இது ஜோசப் ஜாக்வார்ட். ஜோசப் ஜக்வார்ட் என்ற பிரெஞ்சு விஞ்ஞானி துளையட்டை மூலம் தொழிற்படுத்தப்படும் நெசவு பொறியை அமைத்தார். நெசவு பொறி என்னன்னு தெரியும் தானே பிள்ளைகளுக்கு? ரைட், பஞ்ச் கார்ட் சிஸ்டம் அது. அடுத்து சார்ல்ஸ் பபேஜ் என்பவர் துளையட்டை முறைமை எண்ணக்கருவை பயன்படுத்தி அனலைட்டிக்கல் என்ஜின் என்னும் உபகரணத்தை அமைத்தார். அவருடைய இவ்வெண்ணக்கரு கணினியின் மேம்பாட்டிற்கு உதவியமையால் அவர் கணினியின் தந்தையாக அழைக்கப்படுகின்றார். அவர் தான் சார்ல்ஸ் பபேஜ் தான் ஃபர்ஸ்ட் என்ன கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாருன்னா,
அதுதான் அதுதான் கண்டுபிடிச்சார். அதில் வந்து அவர் வந்து துளை அட்டை முறை எண்ணக்கரை பயன்படுத்தி சரி அனலைட்டிக்கல் இன்ஜினியரிங் உபகரணத்தை அமைத்தார். அவருடைய விண்ணகர் கணினி மேம்பாட்டுக்கு உதவியான அவர் கணினியின் தந்தை. அதாவது கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறது முக்கியமாக வெறும் ஒரு காரணம். சரியா? சரி, ரைட், ஓகே. அடுத்து வாசிங்க. அவருடைய வாசிங்க, சாரி. அவருடைய பொறுப்பு கணினி நிகழ்ச்சி திட்டங்களை தயாரிப்பதற்கு முயன்ற அடா லவ்லேஸ் உலகின் முதலாவது கணினி நிகழ்ச்சி திட்ட நுட்பராவார். அதான் முதலாவது ப்ரோக்ராமர், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் நுட்பவர் யாரு? அடோலவன்ஸ். சரியா? ஹொவார்ட் ஐக்கன் என்பவரால் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமது சகாக்களுடனும் ஐபிஎம் கம்பெனியின் உதவியுடனும் தன்னியக்க தொடரி கட்டுப்பாட்டு கணிப்பான் எனும் உபகரணம் 1944 உற்பத்தி செய்யப்பட்டது. இது மார்க் 1 எனப்பட்டது. ஓகே, ரைட். இவர் அவார்ட் எக்கன் என்பவர் அவார்ட் பல்கலை தமது சகாக்களுடன் தன்னியக்க தொடரி கட்டுப்பாட்டு கணிப்பாட்டு ஆட்டோமேட்டிக் சீக்வென்ஸ் கண்ட்ரோல் கால்குலேட்டர். சரியா? அது ஒரு கால்குலேட்டரை வந்து இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. சரியா? 1944. சரியா? இவங்க பேர், இவங்களோட நேம், இவங்களோட ஐயர், சரி, இந்த மெஷின் நேம் எல்லாம் கொஞ்சம் ஷார்ட் நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க பிள்ளைகள். சரியா? ஓகே. தொடக்கத்தில் வாசிங்க. தொடக்கத்தில் அமைக்கப்பட்ட உபகரணங்கள் பெரும்பாலும் பொறிமுறை உபகரணங்களாக இருந்தன. தன்னியக்க கணினிகள் அமைக்கப்படத் தொடங்கிய காலத்திலிருந்து தலைமுறை கணினிகளாக வகுத்து காட்டப்படலாம். ஓகே பிள்ளை, இப்போ வந்து பாருங்க. இப்போ வந்து இந்த ஷார்ட் நோட்ஸ் எழுதிக்கொள்ளுங்க. ம். இதை எழுதிக்கொள்ளுங்க. மூன்றாவது, ரெண்டாவது, மூன்றாவது, நாலு மட்டும் எழுதிக்கொள்ளுங்க. எழுதிட்டு சொல்லுங்க பிள்ளைகள். சரி, எழுதிட்டீங்களா? ஓகே, டன், ஃபினிஷ். இல்ல சார், இல்ல சார், சரி. எழுதுங்க. ஓகே, இந்த கடைசினா பெருசு கூட அதை எழுதாங்க. இது தேவையில்ல. ஆறாவது மட்டும் எழுதுங்க. அஞ்சாவது எழுத தேவையில்ல பிள்ளைகள். அஞ்சாவது எழுத தேவையில்ல. அதாவது நவீன கணினியிலே உள்ளீடு செயல்முறை மற்றும் வெளியீடு எண்ணக்கிற முதலாவது அறிமுகம் செய்தவர் வந்து சார்ல்ஸ் பபேஜ் தான். சரியா? ஆறாவது எழுதி உலகின் முதலாவது நிகழ்ச்சி துணை கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர். சரியா? அது எழுதிக்கொள்ளுங்க. வெளியே 6வது எழுதிட்டீங்க தானே?
ரைட். ஒன் 7வது 8வது 9வது எழுதி கொள்ளுங்களே, அதுவும் நல்லோம். 7 8 9 எழுதி கொள்ளுங்களே, அது நோட்ஸ். ஏன்னா உங்களுக்கு பாட்டுக்கு இந்த கொஸ்டின்ஸ் தான் வரும் பிள்ளைங்க, சரியா? ஓகே. சரிங்களா? ஒன் ஏழாவது 8வது மட்டும். எழுதிட்டீங்க பிள்ளைகள்? ஃபினிஷ். 7வது 8 எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? ரைட். இப்ப பிள்ளைங்க நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயம் ஒண்ணு. அதாவது தலைமுறை, ஜெனரேஷன்ஸ். ஓகே, இப்ப நம்ம பார்க்க போற ஜெனரேஷன்ஸ், முக்கியமான விஷயம் பார்க்க போறோம், சரியா? தலைமுறை. ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு அஹ், so,
ஸ்கிரீன் கணனி தலைமுறை இதில் பயன்படுத்தப்பட்ட ஆஹ், பிரதான வன்பொருள் தொழில்நுட்பங்களை குறிப்பிடுகின்ற வரும். சரியா, நம்ம வந்து முதலாம் தலைமுறை, இரண்டாம் தலைமுறை. சரி, மூன்றாம் தலைமுறை, நான்காம் தலைமுறை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், me முதலாம் தலைமுறை. அது புக்கோட ஷார்ட்டா தந்திருக்கேன். இதுதான் முக்கியமான விஷயம். இது எழுதிட்டீங்கன்னா சரி. சரி, முதலாம் தலைமுறை. எழுதி சொல்லுங்க. முதலாம் தலைமுறை, இரண்டாம் தலைமுறை. சரி, ஸ்கிரீன் விளங்குது. ம், இப்ப பாருங்க. இல்ல சார். இப்ப பாருங்க, ஸ்கிரீன் விளங்குதான்னு புரியுது? இப்ப விளங்குதா ஸ்கிரீன்? இல்ல சார். விளங்குது இல்லையா? ஒன்- விளங்குது இல்லையா?
இல்ல சார்.